அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா, ஒரு அப்ராக்சிமெண்டா ஒரு 38 இன்ச்சு ஒரு அளவு ஜாக்கெட், அதை வச்சு இப்போ நாம அளந்து அதை கட் பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போமா? இப்போ அடியில் ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. அதுக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒரு கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டு அதை கட் பண்ணி விட்டுருவோம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு பட்டிக்கு அடித்து பட்டி ஜாயின் பண்ணுறது, பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறது. அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா பீஸ் வச்சு ஜாயின் பண்ணால் தான் பட்டி வந்து கிரிப்பாக கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, உயரத்தை எடுத்துருவோமா? உயரம் வந்ததில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த பேக்கில் வந்து டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டாட்டை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சு அதான் அளவு எடுத்துட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையல் துண்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அடுத்து என்ன செய்கிறோம்னா, கழுத்தினுடைய இறக்கம். ஓகேவா? கழுத்து இறக்கம் இது ரெடி அளவு. ஓகேவா? இது ரெடி அளவு. இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்னா, இந்த ஆம்கோல் அளவை நம்ம ஒரு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு லைன், ஒரு கோடு போடுறோம் நேராக. ஓகேவா? அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க. கரெக்டாக சமப்படுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கிராஸாக அக்கிளில் இருந்து பாருங்க, கழுத்து அளவுக்கு 11.75. ஓகேவா? இந்த 11.75 ரெடி அளவு போட்டு வச்சுருக்கோங்களா, இதுல இருந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த 11.75 ரெடி அளவு. இதுதான் இதுதான் மார்பு சுற்றளவு. இங்கே 1 இன்ச்சு இருக்கா? 1 இன்ச்சு இருக்கு. இதனுடைய அளவை பார்ப்போம். 11 இன்ச்சு ஒரு கோடு இருக்கு. 11 இன்ச்சும் ஒரு கோடு இருக்கு. சரி, அப்படியே 11 இன்ச்சு ஒரு கோடே வச்சிருவோம். வச்சு 1.5 இன்ச்சு தையல் தும்பு, இங்கே 1.5 இன்ச்சு தையல் தும்பு ஆச்சு. இப்போ இது 4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிடுவோம். ஏற்றி ஆங்கோல் வந்தால தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே. சரியா? இப்போ என்ன செய்கிறோம்னா, ஷோல்டர் வந்தால ஷோல்டர் லைன் வந்தால அப்ளை பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவை எடுத்துருவோம். கழுத்து இது ஆம்கோல், இது தையல் தும்பு, இது மார்பு. 11 ஷோல்டரை ஜாக்கெட்டை மடிச்சுக்கோங்க. மடித்து ஷோல்டரு கரெக்டாக வச்சுக்கோங்க. கை அளவையும் ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்னா, இதில் அடையாளப்படுத்திடுவோம். அடுத்து இங்கேயும் அடையாளப்படுத்திட்டு எடுத்துருவோம். சரியா? இது அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 6 இன்ச்சு இருக்குது. இங்கே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி தையல். இந்த 1/2 இன்ச்சுக்கு இங்கே கழுத்துக்கு சேர்த்து 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாச்சு. அது போக மீதி எவ்வளோ இருக்குது? 5.5 இன்ச்சு ஒரு கோடு இருக்குவா. நம்ம என்ன செய்யறோம்னா, 2.75 வச்சாலே சரியாக வந்துடும். 2.75. ஓகேவா? இப்போ இந்த லைனையும் நம்ம இணைச்சிடலாம். 2.75 ஒரு கோடு, 2.75 ஒரு கோடு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 2.75 2 கோடு கம்மியாக வச்சு இங்கே ஒரு லைன் ஒரு அடையாளம் போட்டுறோம். இந்த அடையாளத்துலேருந்து கோடை இணைச்சிட்றோம். இங்கே 2.75 ஒரு கோடு, இங்கே 2.75 2 கோடு கம்மி, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சிருக்கோம். 1/4 இன்ச்சுக்கு அதாவது பார்க்கறதுக்கு வந்து இப்படி வச்சா தான் சரியாக வரும். இந்த பக்கம் மற்ற ரவுண்டுக்குள்ள திறந்தால் எங்கே கூட்டிக்கணும், ஆனால் இதுக்கு கூட்டக்கூடாது. இது உள்ளே வந்தல குறைச்சி வைக்கணும். ஆம்கோல் ரவுண்டு வந்தல போட்டுருவோம். ஆம்கோல் ரவுண்டு போட்டாச்சு. இங்கே பட்டி அளவு 11 இன்ச்சு ஒரு கோடு, 5.5 இன்ச்சு அரை கோடு, 5.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். சென்டர் பண்ணி நீட்டார. ஓகேவா? இங்கே ஒரு 4 இன்ச்சு வச்சு, உயரம் 4 இன்ச்சு வச்சு இதை கோடு போடுறோம். இப்போ இது வந்து டாட் அடிக்கிறதுக்கு அடையாளப்படுத்தியாச்சு. டாட் அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆம்கோல் ரவுண்டு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஆம்கோல் ரவுண்டு இருப்பாங்க. இந்த ரவுண்டு, இதை ரவுண்டை வந்து இப்படி இந்த மாதிரி அளக்காதீங்க. ரவுண்டாக சுற்றி அளக்காதீங்க. அதனால தான் கொஞ்சம் தப்பு அதாவது ஸ்லீவ் கட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்போ இப்படி கிராஸாக பிடிச்சி அளங்க. இந்த மாதிரி மடித்து வச்சு கிராஸ் அளந்துருங்க. இது 8.5 இன்ச் எவ்வளோ இருக்குது? 8.5 இன்ச் இருக்குது.
பாருங்கள் 8 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இது ஓகே. இப்போ கட் பண்ணிடுவோமா? வாங்க கட் பண்ணிடுவோம். இது கிராஸாக ஒரு லைன் போட்டுக்குவோம். கிராஸ் லைன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் உள்ள பெல்ட் வந்து ரவுண்ட் ஷேப் வரும், இல்லைன்னா மேலே தூக்கி விட்டுருக்கும். சரியா? அதுக்காண்டி தான் இந்த கிராஸ். ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது சமமாக வந்து உட்காந்துரும். பாருங்க, நேரம் வந்து உட்காந்துரும். அதுக்காகத்தான். சரியா? வாங்க கட் பண்ணிடுவோம். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்கொயராகவே கட் பண்ணிடுவோம். பேக் தட்டை வந்தில் கட் பண்ணிட்டோம். பேக் தட்டை வந்தில் கட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து ஸ்லீவ் எடுத்துட்டு அப்புறமா ஃப்ரண்ட் தட்டை வந்தில் கட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸ்லீவ் வந்து நடந்துக்கணும். உயரம் 7.25 லைன் போட்டுக்கிடுவோம். 7.25 ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு 7.25, அது போக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைக்கிறது. ஓகேவா? சிலியை வச்சு அளந்துருவோம். சரியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் அடையாளப்படுத்திடுங்க. நமக்கு இந்த வரை இது வரை வருது, இது வரை வச்சு கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுக்கணும். தையலுக்காக வேண்டி 1/2 இன்ச்சு தள்ளி வச்சிடணும். ஒரு கிராஸ் ஒர்க் கோடு. இது எப்படி அளவு பண்ணுறோம் அப்படின்னா, 8 வச்சுருக்கோமா, 8ல் பாதி 4.25, பாதி 4.25 அப்படியே மடித்து வச்சுக்கோங்க. டேப்பை மடிச்சுட்டு அதில் பாதி அப்படியே அந்த மடித்ததை இங்கே தூக்குங்க. தூக்கி இதில் பாதி. பார்த்தீங்களா? இது இப்படி 3 இடத்துலையும் அடையாளப்படுத்திக்கிட்டு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு 4.5 கூட வச்சா போகும். இப்போ என்ன செய்றீங்கன்னா, முதல்ல இதை இப்படி கொண்டு போயிருங்க. பாருங்கள், இதில் இருந்து இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அவன் தான் ஈஸியாக இருக்கும் பழகிறது. புள்ளி வச்சு இதை இப்படி கொண்டு போயிடணும். இதில் கொண்டு இணைச்சிட்டு இந்த புள்ளி அப்படியே கொண்டு வாங்க. இதில் கொண்டாந்து இணைச்சிருங்க. பார்த்தீங்களா? வந்துருச்சா? அடுத்து இதே இதுதான் இந்த இதில் கொண்டு போங்க. இந்த புள்ளி இங்கேருந்து எடுப்பாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த மைய புள்ளியில இணைச்சிருங்க. இந்த நம்ம வந்து குறுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல இந்த மைய புள்ளியில இணைச்சிருங்க. புள்ளியில இணைச்சி அப்படியே கொண்டு போயிருங்க. இதோட கொண்டு அப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது என்ன செய்றீங்கன்னா, அப்படியே இங்கே கொண்டு வாங்க. இதை இப்படி கொண்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த வடிவம் கரெக்டாக இருக்கும். இப்போ உள் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் மேலே போட்டுருங்க. இப்படி லைன் போட்டு பழகிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இன்னும் 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடுவோமா? பாருங்கள். இதை அடையாளப்படுத்துவோம். இந்த விலகிரிச்சு பார்த்தீங்களா, துணி அதில் கிரிப்பாக இதாக முடியும். விலகக்கூடாது, பார்த்து கட் பண்ணுங்க. இது மையப்புள்ளி. இதையும் கழிச்சு விட்டுருவோம். ஏன்னா உள் பக்கம் முன்ன பின்ன கூட இருக்கலாம். நல்லா கழிச்சு விட்டுட்டு இதையும் கட் பண்ணி. ஓகேவா? இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த உள் வளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்போ எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி வளைவு வரணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ் ரெடி. ஓகேவா? நம்ம அடித்து போட்டதுனால முன்ன பின்ன வந்திருக்கு. இந்த துணி ஃபுல் ஆயில் துணி அப்படி தான் இருக்கும்.
இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். கிராஸ் கட்டிங்கு எப்படி வருதுன்னு பார்ப்போமா? எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? என்ன செய்கிறோம்னா, இப்போ துணி ஷார்ட்டேஜாக இருப்பதுனால கிராஸாகவே போட்டு கிராஸாகவே மடித்து கிராஸாகவே எடுத்துடுறது. ஓகேவா? துணி பாருங்கள், கிராஸாக மடிச்சிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? இது மாதிரி கிராஸாக மடிச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ முன்தட்டு வந்து உயரத்தை அளந்தோம்னா நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது தெரிஞ்சு போகும். அதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முன்தட்டு உயரம் இருக்குது பார்த்தீங்களா? கிராஸ் அடி மார்பு இருக்குது பார்த்தீங்களா? அது உயரம் எவ்வளோன்னு இப்போ வந்து நம்ம அளந்தோம்னா அளந்து பேக் கட்லேயே வந்து அடையாளப்படுத்திடுவோம். இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக இது வரைக்கும் தான் வருது. இது அளவு தான் வருது. இது வேற வருது. பேக் கட் அளவே வருது. கிராஸுடைய உயரம் அப்படியே வச்சுருவோம். கழுத்து உயரத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். அது ரொம்ப முக்கியம். கழுத்துக்கு துணி இல்லாமல் போயிருப்பாரு. இது ரெடி அளவு ஒரு 1/4 இன்ச்சு மேலே. இப்போ அளவு சரியாக இருக்குது. போட்டுக்கலாம். கொஞ்சம் சரியாக தூக்கிக்கணும். இதுலேருந்து ஒரு கோடு தள்ளி வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு கோடு மேலே தள்ளி வச்சு எல்லா கோட்டையும் இணைச்சி விட்ருவோம். இங்கே 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு தண்ணி அடையாளப்படுத்திட்டோம். இப்போ ஆம்கோல் இப்போ எல்லாமே அடையாளப்படுத்திட்டோம். இனி வந்து பேக் தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த லைன் எல்லாமே இணைச்சி விட்ருவோம். இதில் என்ன செய்கிறோம்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்குவோம். கிராஸாக ஒரு லைன் போட்டு இது வளைவு வந்தல வளைச்சி விட்ருவோம். இது அதே மாதிரி வளைவாக வளைச்சி விட்ருவோம். கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு கோடு தான், பிரச்சனை இல்லை. இந்த தள்ளி வச்சு போட்டோம்னா சரியாயிடும். முன்தட்டு இருக்கு பாருங்க, முன்தட்டு மேல் மார்பு அதான் நம்ம அளக்கணும். 9 இன்ச்சு. ஓகேவா? வச்சு பார்த்தோம்னா 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சு தையல் தும்புக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுரும். இப்போ இந்த முன்தட்டு இருக்குது பார்த்தீங்களா? முன்தட்டு வந்தால 9 இன்ச்சு தேவை. 9 1 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டால் 10 இன்ச்சு. 10 இன்ச்சு வச்சு இதில் ஒரு கோடு 10 இன்ச்சு வச்சு அடையாளப்படுத்துகிறோம். இதை கோடு போட்டாச்சு. இங்கே என்ன செய்யறோம்னா ஒரு 1.25 இன்ச்சு இந்த கிராஸ் போட்டுரும். இது ஒரு 1.25 இன்ச்சு கிராஸ் போட்டுரும். கிராஸுக்காக வேண்டி யோகப்பட்டி இருக்குல்ல, யோகப்பட்டி கிராஸு ஒரு 1.25 இன்ச்சு வச்சிட்டோமா? கிராஸ் வந்து பிடிக்கணும். கிராஸுக்கு அளவு எடுக்கணும். இதில் கோடை போட்டுவிட்ருவோம். கிராஸ் கோடு வந்து என்ன செய்யறோம்? கிராஸ் போட்டுவிட்டு இங்கே ஒரு 3 கோடு தள்ளி தையலுக்கு டாட்டினுடைய அகலம் இதில் அடையாளப்படுத்திட்டு என்ன செய்யறோம்னா ஒரு கோடு ஒன்று போட்டு விட்ருவோம். நேர்கோடு போட்டாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சு தையல் வர இடம், அதனால் இதையும் அடையாளப்படுத்திட்டு இந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். இது முன் மார்பு கிராஸ். இதனுடைய உயரம் முன் மார்பு உயரம். அந்த முன் மார்பு உயரம் எவ்வளோன்னு இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்க 1.5 இன்ச் கணக்கு வச்சு அரைக்கூடு தான் கம்மியாக இருக்குது, அதனால் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். அவ்வளோதாச்சா? அடுத்து என்ன செய்யணும்னா இதில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கிராஸ் கோடு டாட் பிடிப்போம்ல, சைடு டாட் ஆம்கோல் டாட்
ஓகேவா? ஆம்கோல் டாட் பிடிச்சாச்சு, இது பிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யறோம்னா இதை இணைச்சி விட்றோம், இந்த லைனை இணைச்சி விட்றோம். இந்த லைனை இணைச்சாச்சா? அடுத்து என்ன செய்யறோம்னா இடுப்பு அளவு எவ்வளோன்னு பார்க்குறோம். 35. இடுப்பளவு 35 அப்படின்னா 4 8 32, 4 முக்கால் 3 35னா 4 8 முக்கால் வருது. எவ்வளோ வருது? 8 முக்கால். இப்போ 8 முக்கால் எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, இங்கேருந்து எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. இல்லை 3 இன்ச்சு ஒரு கோடு வச்சுக்கணும். 3 கோடை கழிச்சிட்டு அப்போ அந்த 3 கோடை வச்சு இந்த 8 முக்கால் இந்த அரை இன்ச்சு மேலே போட்டிருக்கும் பார்த்தீங்களா லைனு, இதில் இருந்தால் நீங்கள் அளக்கணும். கீழே உள்ள லைனில் அளத்துறக்கூடாது. 8 முக்கால் மீட்டர்ஸ். இந்த பாருங்க 8 முக்கால் மீட்டர்ஸ். இந்த லைன் பக்கத்தில் வந்துருச்சுல, ஒரு கோடு முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு நமக்கு தேவை இருக்கிறதுனால இந்த பக்கம் கூடுதலாக வச்சுக்கணும். எவ்வளோ வச்சுக்கணும்? அரை இன்ச்சு கூடவே வச்சுக்கலாம். 2 இன்ச் 1.5 இன்ச்சு விடுறதுக்கு பதில் 2 இன்ச், இந்த பக்கம் 2 இன்ச்சு விட்டுருக்கலாம். லைன் நேராகவே போட்டுடலாம். ஒரு பின் குத்திக்கிட்டு கட் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் துணி வழுகுது, பின்னும்போது வெளியே போயிடுது, துணி வந்து பிதிங்கிட்டு போயிடுது. இப்போ கட் பண்ணிடுவோமா? வாங்க கட் பண்ணிடுவோம். பின்ன எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த பகுதியாகவும் நேராகவே கட் பண்ணி எடுத்து இதையுமே நேராக கட் பண்ணி நேராக கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நேராக எடுத்துட்டு இதை என்ன செய்யறோம் அப்படின்னா, அப்படியே இந்த கோடு இருக்கு பார்த்தீங்கன்னா லைனு, அந்த லைன் நேரம் இப்படி மடிச்சிடும். மடித்து வச்சுட்டு இதை சமமாக வச்சுக்கணும். கீழே உள்ள பகுதியும் இதையும் சமமாக வச்சுக்கிட்டு பாருங்கள், இது ரெண்டையும் சமமாக வச்சுக்கிட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. சரியாக வச்சுக்கிட்டு இதை அப்படி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் ஆட் போட்டு விட்ருவோம். ஓகேவா? இதை அப்படியே எடுக்காமல் மடித்த மாதிரியே அப்படியே அடையாளப்படுத்துருங்க. 2 பக்கமும் சமமாக வந்துடும். இது மையப்பகுதியாகவும் அப்படியே அடையாளப்படுத்துருங்க. இப்போ என்ன செய்யறோம்னா, இந்த சைடையும் நாம் இந்த சைடும் கட் பண்ணி விட்டுருவோம். சைடு டாட் இதை அடையாளப்படுத்தணும். அடுத்து ஆம்கோல் டாட் இதை அடையாளப்படுத்தணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே தையல் பகுதி பாருங்க. ஓகேவா? எங்களுடைய பதிவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.